ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா ஹியர். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி போச்சு அதோட கிளிம்ஸஸ் தான் ஷேர் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். அதோட பொங்கலுக்கு வந்து ஜிஆர்டியில் ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அதோட கிளிம்ஸஸும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள். எல்ஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ ஹியர். ஓகே, வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. போகி அன்னைக்கு காலையில் 5:30 போல் வந்து நெருப்பு வந்து போட்டிருந்தோம். நான் மட்டும்தான் எழுந்து போட்டிருந்தேன். பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தா. என் ஹஸ்பண்டும் வந்து வெளியில் போயிருந்தார். ஸோ எவ்ரி இயர் போகி அன்னைக்கு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். முன்னாடி நாள் நைட்டே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் இருந்துட்டு மார்னிங் போல் தான் வந்திருந்தார். ஸோ வரும்போதே வந்து வீட்டுக்கு சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. போகி அன்னைக்கு வந்து நான்வெஜ் செய்வோம் இல்லை, எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. அன்றைக்கி வந்து வீட்டில் பிரியாணி தான் வந்து செஞ்சுருந்தோம். நம்ம ஊர்லெலாம் பொங்கல்னால் பெரிய ஃபெஸ்டிவல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு போகி அன்னைக்கு லீவ் கிடைக்கல. பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான், அதுவும் வந்து அஃபிஷியல் லீவ் கிடையாது. நானே வந்து லீவ் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மாட்டு பொங்கலுக்கும் லீவ் இல்லை. ஸோ ஒரு நாள் மட்டும்தான் நான் லீவ் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். பொங்கல் டைமில் ரிலீஸ் பண்ணுற படத்தை போய் விசிட் பண்ணும்போது தான் வந்து அந்த பொங்கல் வைபே வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்படி தான் அன்றைக்கி நைட் வந்து தெலுங்குல மெகாஸ்டார் படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து அன்றைக்கி போயிருந்தோம். சரியான டிராஃபிக்காக இருந்தது. நானும் என் ஹஸ்பண்ட் தான் வந்து படத்துக்கு வந்து போயிருந்தோம். சின்ன வயசுலலாம் வந்து பொங்கல், தீபாவளி எந்த ஃபெஸ்டிவல் ஆகட்டும் எங்கள் ஊரில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ஸோ நான் வந்து ப்ராட்டப்லாம் சித்தூர் தான். ஸோ எவ்ரி இயர் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்குமே வந்து ஊருக்கு வந்து போயிடுவோம். வாலாஜா எங்கள் ஆயா வீடு. ஸோ எங்கள் ஆயா வீட்டில் தான் வந்து எல்லா செலிப்ரேஷன்ஸுமே பண்ணுவோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் சித்தூரில் வந்து தீபாவளி, பொங்கல், தசரா இந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு வந்து என்னாலையும் இங்கே வந்து பார்க்க முடியுது. என்ன இருந்தாலும் எங்கள் ஆயா வீட்டில் செலிப்ரேட் பண்ண மாதிரி அந்த டேஸ் வந்து கண்டிப்பாக மறுபடியும் வராதுங்க. எந்த பண்டகை வந்தாலும் எந்த வளையலக்கா வந்து வளையல்லாம் கொண்டு வருவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போகி அன்னைக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து கொண்டு வரல. எல்லாமே இந்த ரோல் கோல்ட் பேங்கிள்ஸாக தான் இருந்தது. பேர் வந்து 100, 200 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் வந்து வச்சுருந்தாங்க. நான் ரேண்டமாக எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். பொங்கல் அன்றைக்கி மட்டும் நான் லீவ் வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அன்றைக்கி காலையில் சீக்கிரம் எழுந்துட்டு குளிச்சுட்டு எனக்கு பிடிச்ச இந்த சாரீ வந்து நான் வேர் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ப்ளவுஸ் வந்து போன மாதமே வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி கூட 2 தடவை இந்த சாரீ வந்து கட்டியிருக்கிறேன். பட் இதுக்கான மேட்சிங் ப்ளவுஸ் வந்து போட்டதில்லை. இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் கும்பகோணம்லேருந்து இந்த பொங்கல் பாத்திரம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதில் தான் வந்து இன்றைக்கி பொங்கல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருந்தோம். சக்கரை பொங்கலும் வச்சுருந்தோம், வெல்லம் பொங்கலும் ரெண்டும் வந்து செஞ்சு சாமிக்கு வந்து மத்தியானம் போல் வந்து படையல் வந்து போட்டிருந்தோம். இந்த மீன் டைமில் என் ஹஸ்பண்ட் மார்க்கெட் போய் தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கரும்பு, மஞ்சள், பூ, பழம் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாங்க. எந்த ஃபெஸ்டிவல் இருந்தாலும் வந்து வீட்டுக்கு வாசப்படிக்கு போட இந்த கார்லண்ட் கோக்கிற வேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் வந்து இந்த தடவை நானும் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா வந்து அந்த பூவெல்லாம் எடுத்து பிச்சு பிச்சு போட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். சரி போட்ட ஒரு பூ கொடுக்கலாம், அவள் பிச்சு போடுற ஆசையா அப்படின்னு சொல்லி கொடுத்தா, ஒன்று முடிச்சுட்டு இன்னொரு பூ வந்து எடுக்கிறா. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு இன்னொரு பூ வந்து எடுக்கிறா. மொத்தத்தையும் பிச்சு பிச்சு போடதான் இருந்தால் அதை பிக்காதுன்னு சொன்னதுக்கு வந்து ஓன்னு அழுதுட்டா. வீட்டுக்கு வெளியில் போட்ட கோலத்துக்கு வந்து அவுட்லைன்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த கோலம் இப்படி தான் இருந்தது. வீட்டுக்கு வெளியில் சூரியனை பார்த்து தான் வந்து சாமி கும்பிட்டு இருந்தோம். சின்னதாக ஒரு கோலம் போட்டு அங்கே 2 கரும்பு, மஞ்சள், விநாயகர் வந்து மஞ்சளில் பிடிச்சி வச்சுருந்தோம். தேங்காய், பழம் இதெல்லாம் வச்சு நம்ம செஞ்சுருந்த பொங்கல், வெல்லம் பொங்கல், சக்கரை பொங்கல் ரெண்டும் சேர்ந்து வந்து இலையில வச்சு தான் வந்து சாமி வந்து கும்பிட்டு இருந்தோம். இங்கே தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் இன்னொரு தேங்காய் உடைச்சிருந்தோம். இந்த ப்ராசஸில் தான் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு இருந்தோம். அன்றைக்கி மத்தியானம் திருப்தியாக சாமி கும்பிட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு மத்தியானம் வீடே வந்து ரொம்ப கலகலன்னு ஹாப்பியாக இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 3:30 போல் வந்து எல்லோரும் சேர்ந்து ஷாப்பிங் வந்து போயிருந்தோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து மாட்டு பொங்கல் இல்லையா. ஸோ எல்லாருக்குமே வந்து வீட்டில் இறந்தவங்க பெரியவங்க எல்லாருக்குமே வந்து துணி வச்சு படைப்பாங்க. சில பேர் வந்து ஆடி மாதம் செய்வாங்க, சில பேர் வந்து பொங்கலுக்கு வந்து செய்வாங்க. நாங்கள் வந்து பொங்கலுக்கு செய்யலாம் தான் வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். என்னோடய மாமியாருக்கு, தாத்தாங்களுக்கு, ஆயாங்களுக்கு, மாமாவுக்கு, என் தம்பிக்கு எல்லாருக்கும் வந்து இந்த வேஷ்டி, ஷர்ட்டு, புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்து துவைச்சி காய போட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டே மத்தியானம் போல் வந்து வச்சு வந்து படைப்போம்.
மாட்டு பொங்கல் அன்னைக்கு எனக்கு லீவ் கிடையாது. ஆக்சுவலி அன்றைக்கி தான் வந்து முக்கியமாக சாமி கும்பிட்ற நாள். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நான் மாற்றி லீவ் வந்து எடுத்துட்டேன். சரி, எடுத்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. ஃப்ரைடே தானே, சீக்கிரம் வைண்ட் அப் பண்ணிடலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சிருந்தேன். நம்ம என்னைக்கு அப்படி நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். அன்றைக்கி மத்தியானம் வீட்டில் எல்லோரும் பரபரப்பாக எல்லாத்தையும் செஞ்சு படைச்சி நான்வெஜ்லாம் வந்து படையெல்லாம் போட்டு வந்து பிஸியாக இருந்தாங்க சாமி கும்பிட்றதுல. நான் இந்த சைடு வந்து மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. அவங்க எல்லாம் ரெடியாக வச்சதுக்கப்புறம் நானும் போய் கற்பூரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு மறுபடியும் கெட்டிங் பேக் டு த ஒர்க். அன்னைக்கு எங்கள் வீட்டு கோலம் இப்படி தான் இருந்தது. 1/2 hour கூட அது தாங்கலை. என் பாப்பா அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் கலைச்சிட்டு அந்த கோலமாவுலாம் கலர்ஸ்லாம் எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு ரகலை பண்ணிட்டா. எனக்கு நகை வாங்குகிற ஐடியா சுத்தமாக கிடையாது, ஏன்னா சுத்தமாக பட்ஜெட் கிடையாது. பட் பொங்கலுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் மேலே 20% ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஜிஆர்டியில் ஜாசலுக்கஸில் மேக்கிங் சார்ஜஸ் மேலே வந்து 50% வந்து போட்டிருந்தாங்க. கோல்டு ரேட் வேறு வந்து ரொம்ப பீக்கில் இருந்தது, 13,700 ரேஞ்சில் போல். நான் போன அன்னைக்கு வந்து கம்மியாக இருந்தது, 13,100 rupees இருந்தது. ரொம்ப நாளாக இந்த மாதிரி கல் வச்சு பெண்டன்ட் வந்து வாங்கிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். பட் இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு, நான் போன அன்றைக்கி இந்த கோல்டு ரேட்டுக்கு வந்து இதெல்லாம் மறந்துடணுன்னே நான் டிசைட் பண்ணிட்டேன். இங்கே நான் காமிச்சிருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து ரொம்ப சாலிடாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். மினிமம் 10 grams மேக்ஸிமம் 14 to 15 grams போல் இருந்தது. பட் இதோட மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே அதிகமாக தாங்க இருந்தது. 21 to 23% போல் இருந்தது. என்னதான் வந்து ஆஃபர் இருந்தாலுமே வந்து மேக்ஸிமம் உங்களால் வந்து புல் பண்ணி இது 18% 19% தான் வாங்க முடியும். ஜஸ்ட் ஒரு 10 grams பெண்டன்ட் வந்து 1,50,000 rupees வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் சார்ஜஸ் மட்டுமே வந்து 40,000 50,000 போல் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது. சரி, கோல்ட் ஷீட் போட்டு வாங்கிக்கலாம்னு நினச்சாலுமே வந்து இன்றைக்கி விற்கிற கோல்ட் ரேட் வந்து 10 months கழிச்சு அதுவே இருக்கும்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. கிராமுக்கு வந்து 3,000 4,000 வந்து சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இருக்கும்போது வந்து எப்படி கோல்ட் ஷீட் போடுறது கூட நம்மளுக்கு வந்து அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இந்த பிரேஸ்லெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது டைமண்ட் வச்ச பிரேஸ்லெட் தான். அண்ட் இது வந்து பேங்கிள் போல் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட். இது எல்லாமே வந்து 9 grams போல் இருந்தது. பட் நான் ரிவ்யூஸ் பார்த்துருந்தேன், இந்த பேங்கிள் போல் பிரேஸ்லெட் வந்து அது லிங்க்ஸ்லாம் வந்து விட்டுடுதுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அது வந்து பெருசாக வந்து பிடிக்கல. இது வந்து அன்கட் டைமண்ட்ஸ் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 grams போல் இருந்தது. நல்ல ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு வந்து இருந்தது. இந்த பிரேஸ்லெட்டு வந்து பார்க்க நல்லா தான் இருந்தது. இதுவும் 9 grams போல் இருந்தது நெட் வெயிட்டாக. ஸோ ஸ்டோன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மேலே மேக்கிங் சார்ஜஸ் வந்து 15% போடுறாங்க. 20% மேக்கிங் சார்ஜ் ஆஃபர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒரு 2 to 3% போல் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். ஸோ 15% இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் வந்து நீங்கள் ஒரு 13% வாங்கிக்கலாம். அதுவே ஸ்டோன் இல்லைன்னா வந்து அவங்க கொடுக்குறதே வந்து 14% மேக்கிங் சார்ஜ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே டிஸ்கவுண்ட் இன்னொரு 2 to 3% வந்து ஆட் ஆகும். அது வந்து உங்களால் ஒரு 11% ஒரு ஓகேவான ஒரு மேக்கிங் சார்ஜில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் அங்கே அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் வந்து வந்தவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் சிட் பே பண்ண வந்திருந்தாங்க. சில பேர் வந்து பழைய கோல்ட்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தது. நானும் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்கிட்ட பட்ஜெட்டே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ பேசிக்லி என்கிட்ட வந்து ஒரு பெண்டன்ட் வந்து ரொம்ப நாளாக நான் வச்சுருந்தேன். அதில் குந்தன் வந்து ஒரு 3 to 4 times போல் விழுந்துகிட்டே இருந்தது. ஸோ அது என்ன தான் ஸ்டிக் பண்ணாலும் விழுந்துகிட்டே இருந்தது. அதோடு வந்து ஒரு 2 grams போல் ரிங் வந்து நான் வச்சுருந்தேன். அதுவும் ரொம்ப பழைய ரிங், அது வந்து 18 carat ரிங். ஸோ இது ரெண்டும் மாற்றிட்டு வந்து போட்டுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பெண்டன்ட் வாங்கலாம் தான் வந்து நான் போயிருந்தேன். என்னோட பழைய நகையே வந்து அரௌண்ட் 8 grams போல் இருந்தது. இது கொடுத்துட்டு மேலே ஒரு 1 gram போட்டு, அது இல்லாமல் இந்த மேக்கிங் சார்ஜு ஜிஎஸ்டி இதெல்லாம் பே பண்ணுறதுக்கே வந்து ஒரு 30,000 to 40,000 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பழைய கோல்டு வந்து முதல்ல வெயிட் செக் பண்ணிவிட்டு பியூரிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஓகே சொன்னோன்னா அதுக்கப்புறம் அங்கே ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்திங்கன்னா அவங்க அதை மெல்ட் பண்ணி நமக்கு வந்து அந்த கோல்டு மெட்டல் மட்டும் கொடுத்துடுவாங்க. இந்த மெட்டலுக்கு வந்து அதுக்கப்புறம் வெய் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் அன்னைக்கான 916 ரேட் என்னமோ அந்த ரேட் வந்து கொடுக்குறாங்க. அன்னைக்கான 18 carat ரேட் என்னமோ அதோட ரேட் வந்து அதில் வந்து கொடுக்குறாங்க. நான் அப்சர்வ் பண்ணதில் வந்து அன்றைக்கான ரேட் என்னமோ அதை தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு 100 rupees குறைக்கிறதோ 200 குறைக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நான் இதுக்கு முன்னாடி கூட ஜிஆர்டியில் வந்து ஒரு 50 grams போல் வந்து பழைய கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கியிருக்கிறோம் 2-3 years முன்னாடி. அப்பவும் வந்து அப்படி தான் கரெக்டாக அன்றைக்கான கோல்டு ரேட் என்னமோ அதை தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நீங்கள் வந்து பழைய கோல்டு கொடுத்துட்டு கேஷாக வந்து இங்கே வந்து வாங்கிக்க முடியாது. அதுவும் வந்து அவங்க எக்ஸ்பிளிசிட்டாக வந்து சொல்லிடுறாங்க. இன்றைக்கி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 16,200. ஸோ நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஒரு 3 weeksலேயே வந்து கிராமுக்கு 3,000 ஏறிடுச்சுங்க.
இந்த பொங்கல் டைமில் ட்ரெண்ட்ஸில் வந்து ஃப்ளாட் 50% சேல் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி ஜூடியோவில் வந்து 199 299 சேல்லாம் போயிட்டு இருந்தது. அதோட கலெக்ஷன்ஸில் வந்து செப்பரேட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.